பிரசங்கத்துக்கு தலைப்பு பார்ப்போம். இருதயத்தின் கசப்பு. டிஸ்பிளேல பார்க்கலாம். இருதயத்தின் கசப்பு. இருதயத்தின் கசப்பு. இருதயத்தில் கசப்பு இருக்குது என்று வேதம் சொல்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 14:10 வாசிக்கலாம். பிரதி ஒಬ್ಬನು தானோ தமிழில் வாசிக்கலாமா? இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கு தெரியும், அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தை ஆகான். சொல்லப்படுகிறது இருதயத்தின் கசப்பு. எல்லாம் சொல்லுவோமா? இருதயத்தின் கசப்பு. ஒரு வெஜிடபிளான கசப்பான வெஜிடபிள் இருக்குது, டேஸ்டான வெஜிடபிள் இருக்குது. அந்த கசப்பான வெஜிடபிள் நம்மளுக்கு தெரியுது, வாயில் வைக்கும் பொழுது எது கசப்பு, எது துவர்ப்பு, எது இனிப்புன்னு தெரியுது. அது மாதிரி இருதயத்தில் இருக்குது. நம்ம அதை தெரிஞ்சுக்கணும், எது கசப்பு எது சந்தோஷம். சில பேர் சொல்கிறாங்க, ஏன் முகம் நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்கிறீங்களான்னு கேட்பாங்க. ஏன் துக்கமாக இருக்குதுன்னா, முகம் பார்த்துட்டு வாடி போயிருந்தா ஏன் துக்கமாக இருக்குங்களா? அப்போ துக்கன்றது அது ஒரு கசப்பு உண்டாக்குது. அப்போ சொல்லப்படுகிறது, வாசிக்கலாம் வசனம். இருதயத்தின் வாசிங்க. இப்போ 14:10. இருதயத்தின் கசப்பு, இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும். தெரியுமா? எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். உங்கள் இருதயத்தில் என்ன இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். என் இடத்துல எவ்வளோ சந்தோஷம் இருக்குது, எவ்வளோ வேதனை இருக்குது, எவ்வளோ கஷ்டம் எனக்கு தெரியும். ஒரு சொல்லும் பொழுது கொஞ்சம் தான் சொல்லுவாங்க, எல்லாமே சொல்ல மாட்டாங்க. பாருங்க, அது தெளிவா சொல்லுகிறது. இருதயத்தின் கசப்பு யாருக்கு தெரியுமா? மற்றவங்களுக்கு தெரியாது. உள்ள எவ்வளவு கசப்பு இருக்குது, எவ்வளவு வைராக்கியம் இருக்குது, எவ்வளவு கோபம் இருக்குது, எவ்வளவு சந்தோஷம் இருக்கிறது, எவ்வளவு அன்பு இருக்கிறது, எவ்வளவு பாசம் இருக்கிறது, எவ்வளவு பரிசுத்தம் இருக்கிறது யாருக்கு தெரியுமா? இருதயத்திற்கு தெரியும். அப்ப அந்த கசப்பை இன்னைக்கு ஆண்டவர் மாத்த போறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கசப்பு இல்லாம வாழணும். சொல்லுங்க, இருதயத்துல கசப்பு இல்லாம வாழணும். யாக்கோபின் புஸ்தகம் பழைய புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்பொழுது 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம் போதும், யாக்கோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, யாக்கோபு 3:14 வாசிக்கும் பொழுது, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும். பாத்தீங்களா? இருதயம் கசப்பு வந்துருச்சு பாருங்க. புதிய ஏற்பாட்டை எவ்வளவு அழகா யாக்கோபுல நிருபத்தில் அவர் எழுதுகிறாரு. எல்லாம் எடுத்துட்டீங்களா? உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்துள்ளானால் நீங்கள் பெருமை பாராட்டுகிறீர்கள். பெருமை பாராட்டக்கூடாது. அந்த ஒரு பெருமையா பாருங்க. கோபம் இருந்தால் அது ஒரு பெருமை, வைராக்கியம் இருந்தால் அது ஒரு பெருமை. நான் அவங்க வீட்டுக்கு போகிறதே இல்லைங்க, அவங்க வீட்டுக்கு சாப்பிட்றதே இல்லைங்க, அவங்க ஃபங்க்ஷன் போக மாட்டேங்க, நீங்கள் தாங்க போகிறீங்க. வைராக்கியம் பாருங்க, கசப்பான வைராக்கியம். அவங்க மேலே கசப்பு. அவங்க நல்லா பேசுறது இல்லைங்க, நீங்கள் தான் பேசுகிறீங்க. ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கோம், ஏதோ ஒரு பகை இருந்திருக்கோம், ஏதோ குறை சொல்லியிருப்பாங்க, அது காதில் விழுந்திருக்கும் பாருங்க, உடனே பகைச்சிருவாங்க பாருங்க. கசப்பை கொண்டாந்துருவாங்க உள்ளத்தில். நான்லாம் அவங்ககிட்ட பேச மாட்டாங்க, நான்லாம் அவங்க வீட்டுக்கு போக மாட்டேங்க, நான்லாம் அவங்க ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டேங்க. ஏன்? வைராக்கியம். என்ன வைராக்கியம்? கசப்பின் படி வசனம் வாசிங்க, நல்லா அழகு பாருங்க. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்திருந்தால் நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள். பெருமை பாராட்டக்கூடாதான். ஹல்லேலூயா. ராம சொல்ல மாட்டேங்கிறீங்களே, அதுல ஒரு பெருமை வரதான் பாருங்க. நான் போக மாட்டேன், அப்போ பெரிய ஆள் மாதிரி காட்டுறது, அதான் பெருமை. நீங்க போனீங்களா, எப்படி இருந்துச்சு அப்படி பேசுறதா பாரு. கசப்பை நம்ம வெளிப்படுத்தக்கூடாது. கசப்பை நம்ம மாற்றணும். கசப்பை நம்ம மாற்றணும். கசப்பை நம்ம வெளிப்படுத்தக்கூடாது. ஏசியா புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. எவ்வளவு அழகா சொல்லப்படுகிறது பாருங்க. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து, திராட்சை தோட்டமா, நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என்
நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே, என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே திராட்சை தோட்டம் உண்டு. ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலியடை. செழிப்பான மேட்ல திராட்சை தோட்டம் உண்டு. செழிப்பு மேட்ல. அந்த வசனம் எவ்வளவு அழகா கோட் பண்ணுது பாருங்க. செழிப்பு, அடுத்தனங்க மேட்டு. பல்லாரும் பார்க்குற மாதிரி. அடுத்து தான் முக்கியமான வார்த்தை இருக்குது, வாசிங்க. அதை அவர் வேலி அடைத்து, முதலாவது அதுக்கு வேலி போடுறாரு. அடுத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி, கற்களை எல்லாம் பொறுக்கிறாரு. இரண்டாவது அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு, நற்குல பெஸ்ட் நல்ல திராட்சை பழங்கள் நட்டு, அது நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி, கோபுரம் திராட்சை தோட்டத்தை பாதுகாப்பதற்கு ஒரு கோபுரத்தை கட்டி, அதில் ஆலையும் உண்டு பண்ணி, கம்பெனியும் கிரேப்ஸ் ஜூஸ் பண்ற கம்பெனி உண்டு பண்ணி, அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். நல்ல நல்ல திராட்சை பழம். ஏன்னா செடி என்ன செடி அது? உயர்த்தர முதல்ல சொல்லுகிறது என்ன செடி? அது நற்குல திராட்சை செடியை நட்டுன்னு போட்டுக்கிறது பாருங்க. கடைசி சொல்லுகிறது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. பாவக்காக தந்துச்சான். பாவக்காய் கேரக்டர் என்ன கேரக்டர்? பிட்ரு காடாமா? பாவக்காய் கேரக்டர் வந்துருச்சு பாருங்க. ஸ்வீட் இல்ல, டேஸ்ட் இல்ல, பெஸ்ட் இல்ல. அதுவோ என்னவா? கசப்பான. நம்மள ஆண்டவர் ரட்சித்து ஞானசனம் கொடுத்து சபையில வந்து திருவிந்து கொடுத்து பரிசுத்தம் கொடுத்து ஆசீர்வாதம் கொடுத்து வேலை கொடுத்து படிப்பு கொடுத்து ஞானம் கொடுத்து அழகு கொடுத்து அந்தஸ்து கொடுத்து அப்படி வரும் பொழுது என்ன வாழ்க்கையா? கசப்பான வாழ்க்கை மாத்துறது. எல்லாம் வந்துருச்சு பாருங்க நம்மளுக்கு. இப்போ குறை இல்லை, குறை இல்லை. மேட்டு மேல வந்துட்டோம், செழிப்புக்கு வந்துட்டோம் பாருங்க. அதனால இப்போ ஆலயம் வேணாம், பைபிள் வேணாம், அதிகமா டைம் இல்லை சர்ச்சுக்கு வர்றதுக்கு. ஃபங்க்ஷன் நிறைய ஆயிடுச்சு நம்மளுக்கு இப்போ. ஏன்னா மேட்டு மேல வந்துட்டோம், இப்போ செழிப்பில் வந்துட்டோம். நம்ம நல்ல திராட்சை கொடிய நட்டினார் ஆண்டவர். நட்டும் பொழுது நல்ல திராட்சை பழம் தான். வாசிங்க வசனம் 2வது லைன். வேலி அடித்து அதுள்ள கற்களை பொறுக்கி நற்குல மாத்தினாரு பாருங்க. நல்லதாக ரட்சித்தாரு, பாவத்தை மன்னித்தாரு, சமாதானம் கொடுத்தாரு, சந்தோஷம் கொடுத்தாரு, பேய் போச்சு, மந்திரம் போச்சு, எல்லாம் போச்சுங்க. கவலை போச்சு, கஷ்டம் போச்சு, தைரியம் கொடுத்தாரு, நம்பிக்கை கொடுத்தாரு, விசுவாசம் கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு பாருங்க. ஆனா வாழும் பொழுது எப்படி மாறுறோம் நம்ம? கோபங்களும் வைராக்கியங்களும் கசப்புகளும். யாக்கோபுல வாசிங்க யாக்கோபு வாசிக்கிறோம் 3:14 வாசிக்கும் பொழுது, உங்களிடத்தில் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தை வைத்திருந்தால் நீங்கள் பெருமை பாராட்டாத இருங்கள், சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்லாமலும் இருங்கள். சத்தியத்துக்கு விரோதமா இப்படி ஆட்சி பெறுதா? அப்படித்தான் ஆகும் நம்ம வாழ்ற பூமியில. அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. சத்தியத்துக்கு விரோதமா செப்பரேட்டா வாழ முடியாது சொல்லுவோம். நம்ம கூட்டத்தோடு போனோம், கூட்டத்தோடு வரணும், அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், அப்படித்தான் வாழணும் அப்படின்னு பேசுவோம் பாருங்க. சத்தியத்துக்கு விரோதமா போய் சொல்றது அதுதான். அவங்களாம் தேவை, நமக்கு உதவி தேவைதான். அசுத்தத்துக்கு தேவையில்லை. ஒரு மனுஷன் பரிசுத்தத்துக்கு அவங்களுக்கு தேவை. ஆமென். அசுத்தத்திற்கு தேவையில்லை. அசுத்தத்தை நீ சுவிசேஷம் சொல்லணும். உயர்த்தல திராட்சை தோட்டத்தை வச்சாரு, நட்டினாரு, வேலி அடிச்சாரு, பிசாசு வராம பார்த்தாரு, அந்தகார கிரியைகள் வராமல் பார்த்தாரு, எல்லாம் பார்த்தாரு பாருங்க. ஆனா வளரும் பொழுது என்னவா மாறுறதுமா? கசப்பான பழம். என்ன சொல்ல பார்க்கலாம்? கசப்பு. ஜபம் குறைஞ்சு போச்சு, பைபிள் குறைஞ்சு போச்சு, ஆராதனை குறைஞ்சு போச்சு, எல்லாம் குறைஞ்சிட்டோம் நம்ம. அதான் இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கு தெரியும். ஜபத்தை விட்டோம், பைபிளை விட்டு ஆராதனை விட்டா கசப்பு நிறைய வந்துடும். எல்லாரும் மேலே கசந்துக்குவோம். கசப்பு உள்ள வச்சிருந்தா ஒன்றும் நடக்காதுங்க. அதான் மாத்தணுங்க. அவராம சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் கசப்பு வருது வாழ்க்கையில்? இப்போ கசப்பு பார்த்தேன் இல்லையா? ஏன் எதனால நம்மளுக்கு கசப்பு வருது? அது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். பைபிளில் சில காரியங்கள் சொல்கிறது. எதனாலலாம் கசப்பு வருது அதில் நம்ம மாற்றிக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமாக சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஏன் கசப்பு வருது? ஏன் இப்படி நல்ல திராட்சை தளமாக நட்டும் பொழுது அது முடிவில் அது கசப்பாக மாறுது? வாசிக்கலாம். முதல் பாயிண்ட்டு வாசிக்கும் பொழுது கடின உழைப்பின் கசப்பு. எல்லாம் பார்க்கலாம் டிஸ்பிளேல. கடின உழைப்பின்
எல்லாம் வாசிக்கலாமா? கடின ஏன் கடனாக்கிது அதோ வாசிக்கலாம். யாத்திராகம் புஸ்தகம், புக் ஆஃப் எக்ஸோடஸ் விமர்சன கண்டமா 1ஆம் அதிகாரம் 14. எல்லாம் எடுத்துக்கொள்வோம். யாத்திராகம் 1 அழகான வசனங்கள். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு கஷ்டப்பு இல்லைனாலும் நீங்கள் தெரிஞ்சு 4 பேர் சொல்ல முடியும். எல்லா வசனமும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அது காலகட்டத்தில் அது பயன்படும். அது காலகட்டத்தில் நமக்கு அது மற்றவங்களுக்கு நம்மளுக்கும் அது பயன்படும். இப்போ இல்லாமல் இருக்கலாம், கசப்பு சந்தோஷமா ஆண்டு கொடுத்துருக்காரு, நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை கொடுத்து. ஆனால் அது நம்ம வரும்பொழுது அதை மேற்கொள்ள முடியாது. தெரிஞ்சு வச்சுக்கணும், எழுதி வச்சுக்கணும். வாசிக்கலாம் 1:14. சாந்தமும் செங்கலுமாகிய இவர்களை செய்யும் வேலையினாலும் சாந்தும் செங்கலும் இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும். பாருங்க, அடுத்து வயலில் செய்யும் சகல விதமான, இங்க அதிகமான வேலை பாருங்க. சாந்தும் என்ற வேலை, செங்கல் என்ற வேலை. அடுத்து நம்ம வயலில் செய்யும் வேலையில் சகலவித வேலையினாலும் அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். இதுதான் வார்த்தை பாருங்க. அவருடைய வாழ்க்கையை, ஜீவனையை கசப்பாக்கினார்கள் அதிகாரிகள். எகிப்தில் இஸ்ரவேலர்கள் அடிமையாக அவர்கள் வாழும் பொழுது அதிகமான வேலை செய்யணும் அடிமைகள். 3, 4, 5 வேலைகளை செய்யணும். சாந்து மண்ணு கலக்கிற வேலையும் பண்ணணும், அடுத்த நம்ம செங்கல் இருக்கிற வேலையும் பண்ணணும், அடுத்த நம்ம பண்ணணும் வயல போயும் வேலை செய்யணும். இந்த 3 விதமான வேலை செய்யும் பொழுது அவளுக்கு கசப்பு வந்துருச்ச வாழ்க்கையில. வீட்டுக்கு போக முடியல, சாப்பிட முடியல, ரெஸ்ட் எடுக்க முடியல. இந்த வேலைக்கு சும்மா கிரியா இங்க செய், வீட்டுக்கு போ, வேலை முடிச்சுட்டு ஒரு 10 மணி நேரம் முடிச்சுட்டு வேலைக்கு போனாக்கா வேற வேலைக்கு கூட்டு போயிடுவாங்க. அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரலாம், வேற வேலைக்கு கூட்டு போயிடுவாங்க. எப்படி இருக்கும் வாழ்க்கை? இப்போ நீ கம்பெனி போறீங்க, 8 மணி நேரம், இப்போ 10 மணி நேரம் ஆயிடுச்சு, 10 மணி நேரம் வேலை செய்றீங்க, இன்னும் இந்த வேலை முடிச்சுட்டு போங்க. இந்த வேலை முடிக்கும் பொழுது ஒரு இன்னும் 4 மணி நேரம் ஆயிடுது, ரெஸ்ட் ஆயிடுது, 16 மணி நேரம் ஆயிடுச்சு வச்சுங்களேன். இப்போ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கும்போது இன்னொரு மேனேஜர் வேறு, இது இந்த வேலையை முடிச்சிருங்க, அது 2 ஹவர் ஆகுது. அப்போ எப்படி இருக்கும்? இப்போ இன்னொரு மேனேஜர் வேறு, இந்த வேலையை முடிச்சிருங்கன்றாரு. அப்போ என்ன ஆகிடும்? வாசல் கசப்பு வந்துடும். தூக்கம் இல்லை, ரெஸ்ட் இல்லை, சாப்பாடு இல்லை. அதுதான் ஆண்டவர் ஓய்வு நாளை படிச்சிருக்காரு. ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அன்னைக்கு நம்ம கோயிலுக்கு ஆலயத்துக்கு போகிறோமே, சாரி எங்கே போகிறோம், வேலைக்கு போகிறோமே, ஆலயத்தை விட்டுட்டு. உலகத்தில் தான் உன்னை கசக்கி பிழிகிறாங்க, கசப்பை உண்டாக்கம் தான் ஞாயிற்றுக்கிழமை நீயும் மனைவி பிள்ளைங்கெல்லாம் சர்ச்சுக்கு வந்துட்டு மகிழ்ச்சியா இருங்கன்னு ஆண்டு உண்டு பண்ணிருக்காரு. அது மறந்துடுறோமே. அன்னைக்கு கூட அப்பாயின்மெண்ட் கொடுக்குறோமே. அப்போ எப்படி மனுஷங்க ரெஸ்ட் கிடைக்கும்? ஆண்டவர் ஏன் ஓய்ந்திருந்தாரு? அவர் ஓய்வு தேவையா? நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாகவே அவர் ஓய்ந்திருந்தார். கர்ணத்திற்கு கத்திர மேம்படுத்துமா, நமக்கு கற்றுத்தரும்படியாக தான் அவர் ஓய்ந்திருந்தாருங்க. அவர் ஏன் ஓய்ந்திருக்கணும்? அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆமே, இலைப்பாறுதல் அடிக்கிறது இல்லை, ஹல்லேலூயா, சோர்ந்து போகிறது இல்லை. ஏசாயா புஸ்தகத்தில் அவர் இஸ்ரவேலை காக்கிறது, உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. நமக்கு கேட்டவர் தூக்கம் தேவை, அவர் தூங்குறதே இல்லை. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. எல் ஷடாய், என்ன சொல்றாங்க அவரு? எல் ஷடாய். ஹல்லேலூயா. அப்போ அதான் ஆண்டவர் ஓய்வு நாள் படிச்சிருக்காரு நம்மளுக்கு. அது நம்ம மிஸ் பண்ணுறோம். அதே நம்ம வேலைக்கு போகிறோம், ஏதோ ஒரு வாரம் நம்ம ஒரு கம்பெனி இண்டஸ்ட்ரிங்கிறதால ஏதோ ஒரு நாள் போகலாம். அதனால அதே பண்ணக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, சகோதரர்களே, வேலைகளை முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வர கற்றுக்குங்க. எப்போ பார்த்தாலும் வேலை வேலை வேலைனா குடும்பத்தில் கஷ்டம் வந்துடும். நிறைய மனைவிமார் சொல்லுவோம், அவர் வீட்டுக்கே வரது இல்லைங்க, வீட்டுக்கு வந்தாலும் கம்பெனிங்க, யார்ட்டையும் பேசுறது இல்லைங்க, சரியாக சாப்பிட்றது இல்லைங்க, தூங்குறது இல்லைங்க, நாங்களாம் எங்க யாருன்னா தெரியாதுங்க, பிள்ளைங்களாம் பார்க்கறது இல்லைங்க. பெரிய கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. ஏன்? கசப்பான வேலை. என்ன வேலை? வேலை தேவை. வாழ்க்கை கசக்கிற வேலை வேணாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வேலை தேவை உனக்கு, ஆனா கசக்குகிற வேலை வேணாம் உனக்கு. வாழ்க்கையை கசக்குகிற புளிகிற வேலை வேணாம், குடும்பம் வேணாம். அப்ப சொல்றது, குடும்பத்தை நான் உழைக்கிறேன், உங்களை படிக்க வைக்கிறதுனால வேலைக்கு போறேன், உங்களா சாப்பாடு போடுறதுனால வேலைக்கு போறேன், வீட்டுக்கு லோன் கட்டுறதுனால வேலைக்கு போறேன், உங்களை கார்ல கூட்டின்னு போறேன், அதுக்கு தானே வேலைக்கு போறேன், டியூ கட்ட வேணாவா? அப்ப அதுக்குன்னு கம்பெனி இருந்துட வேண்டியதுனா? சொல்லுங்க. எல்லாம் பேலன்ஸ் பண்ணணும். குடும்பத்துக்கு எவ்வளோ, வேலைக்கு எவ்வளோ, உடம்புக்கு எவ்வளோ, ஆரோக்கியம். இன்னைக்கு வியாதி அதிகமாக வரது காரணம் தெரியுமா? அதிக உழைப்பு, ரெஸ்ட் இருக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. வாசிங்க வசனம், இந்த நல்லா புரியும் பாருங்க. இப்போ 1:14, சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும்
வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாயிட்டாங்க. விடலங்க, அவங்க கசப்பாயிட்டாங்க, கசக்கிட்டாங்க. அதான் சர்ச்சு நம்மளுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கறதுக்காக தான். ஆமென், ஹல்லேலூயா. கசக்கிற வாழ்க்கையிலிருந்து வெளியே வருவதுதான் கர்த்தர் நமக்கு என்ன உண்டாக்குகிறாரா? ஆராதனையை உண்டாக்கி இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அடுத்து வாசிக்கலாம். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளும் அவர்களை கொடுமையா நடத்தினாங்களாம். கொடுமையா நடத்தினாங்களாங்க. அதான் கசப்பு வந்துருச்சு. வேலை 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 வேலைன்னு ஓடுனீங்களே வச்சுங்களேன், நிறைய கசப்பு வந்துடும் வாழ்க்கையில். இன்னைக்கு சம்பாதிக்கிறதெல்லாம் இன்னைக்கு மருந்துகளுக்கு மாத்திரைகளுக்கு செலவு பண்ணுறாங்க. ஏன்? ரெஸ்ட் இல்லை. பைபிள் சொல்லுது ரெஸ்ட் எடுன்னு சொல்லுது. கொடுமையாக நடத்தினாங்களாம். அப்போ தான் கூக்கல் இடுறாங்க. அடுத்த லைன் வசங்க, அடுத்த கீழே வசனம். அவர்கள் என்ன பண்ண ஆண்டவர் நோக்கி கூக்குரலிட்டார்கள். 3ஆம் அதிகாரத்தில் யாத்திராகம் புஸ்தகத்தில் என்ன பண்ணாங்களா? ஆண்டவரே எங்களுக்கு இறங்குப்பா, எங்களுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே சொல்லி 3ஆம் அதிகாரத்தில் அதை ஒரு 2ஆம் அதிகாரம் வாசிக்கலாமா? அது 2 வசனம் எங்க எடுத்தது? 2:14 வாசிக்கலாம். 24 24 தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு, கை தட்டலாமா இந்த வசனத்துக்கு? தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்கிறார்கள். பெருமூச்சியை கேட்கிறார் பாருங்க, கசப்பை கேட்கிறாருங்க. உலகத்தை கசப்பை பார்க்கிற ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஹல்லேலூயா. இருதத்தின் கசப்பு இருதத்துக்கு தெரியும். இருதத்துல இருக்கிற கசப்பை பார்க்கிறவர் அவர் ஒருவர் தான். மனுஷ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதத்தை பார்க்கிறாரு. இந்த வசனம் பாருங்க எவ்வளவு அழகா சொல்லுது. பெருமூச்சு ஆண்டவர் பண்றான். கசப்புலேருந்து வர பெருமூச்சு, கொடுமையிலிருந்து வர பெருமூச்சு, கடினமான வேலையிலிருந்து வர பெருமூச்சு அவர் கேட்கிறாருங்க. கேட்டு வாசிங்க. ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை அவர் நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேலரை கை தட்டலாமா? கண்ணோக்குகிற தெய்வன், உன் கசப்பை மாத்துகிற தேவன், உன் கசப்பை மாத்துகிற தேவன். ஹல்லேலூயா. சில பெண்கள் கம்பெனியில் வேலை செய்வாங்க, வீட்டில் வேலை செய்வாங்க பாருங்க. வீட்டில் கட்டாயம் வேலை செய்யணும், சமைக்கணும், துணி கசக்கணும், வீட்டை சுத்தம் பண்ணணும், பசங்க பிள்ளைங்களை பார்க்கணும். ஆனால் வேலையிலும் போவாங்க பாருங்க. அப்போ பிரதர்ஸுங்களாம் ஹெல்ப்பாக இருக்கணும். உங்கள் மனைவி வேலைக்கு போனாக்கா நீங்களாம் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கணும். பெண் தானேன்னு விட்டுறக்கூடாது, செய்யின்னு விட்டுறக்கூடாது. நிறைய குடும்பத்தில் ரொம்ப பெண்கள் உழைச்சிட்றாங்க, அதிக வேலை கொடுத்து. அவங்கள பார்த்துக்குங்க. யார்கிட்ட முறையிடுவாங்க அவங்க? அவங்க முறைட்ட உனக்கு அது என்னவா மாறுமா? அசுதம் மாறுமா? பிரதர் சொல்லுங்க, புரிஞ்சுக்கணும். இந்த வசனத்தை பார்த்துக்கணும். உங்கள் மனைவி எவ்வளோ வேலை செய்வாங்க. கம்பெனிக்கு வேலைக்கு போகலாம் பரவாயில்ல, வேலைக்கு போயிட்டு வீட்டிலே செய்யும் பொழுது யோசிக்கணும். அப்போ எவ்வளோ கடினமாக வேலை செய்வாங்க, எவ்வளோ கஷ்டம் இருக்கும். அப்படி அவங்களுக்கு ரெஸ்ட் தரணும். ஹல்லேலூயா. தேவன் பெருமூச்சை கேட்டார். ஹல்லேலூயா. கசப்பை மாத்திரார் பாருங்க. அது தாண்டி வராங்க யாத்திராகம் புஸ்தகத்தில். யாத்திராகம் புஸ்தகம் 15:23 வாசிங்க. யாத்திராகம் ரொம்ப அழகான வார்த்தை பாருங்க. யாத்திராகம் 15:23 அவர்கள் மாராவில வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்துச்சாங்க. தண்ணீர் கசப்பு. பயணம் பண்ணி வந்தாங்க, தண்ணீர் இல்ல. சமுத்திரத்தில் தண்ணீர் அதிகமா இருந்துச்சு. அது தாண்டி வந்து 3 நாள் அடக்குறாங்க வனாந்தரத்துல. வந்து பார்த்தா அந்த தண்ணீர் எப்படி இருந்துச்சா? கசப்பா இருந்துச்சு. ஜெபம் பண்றாரு மோசே. ஆண்டவரே, மோசே ஆண்டவர் மரத்தை காட்டுறாரு, இந்த மரத்தை வெட்டி போடு. அந்த மரத்தை வெட்டி போன அந்த தண்ணீர் மதுரமாய் மாறுகிறது. இயேசு உன் வாழ்க்கையில வரும் பொழுது, இயேசு உன் வாழ்க்கையில வரும் பொழுது, சிலுவை மரம் உன் வாழ்க்கையில வரும் பொழுது, இயேசுவின் ரத்தம் உன் வாழ்க்கையில வரும் பொழுது, உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா கசப்புகளும் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த கைகளை உயர்த்தி வராம சொல்லாமா? எல்லா கசப்புகளும் மாறுங்க. அது நமக்கு ஆண்டவருக்கு. நமக்கு யாருக்கா சொல்லி பார்க்கலாம்? நம்மளுக்கு யாருக்கா சொல்லுங்க, தெரியுமா சொல்லுங்க. ஆண்டவருக்காரு. உன் கசப்பெல்லாம் மாற்றுவார். பார்த்துங்க. அது எவ்வளோ வேலை செய்றீங்க, வேலையில் ரெஸ்ட் இருக்குதா, கடினமாக உழைச்சி கசப்பு வருதா, கடினமாக உழைச்சி வியாதி வருதா, குடும்பத்தில் எல்லாம் உசாராக பார்த்து வாழுங்க. ராமன் சொல்லுங்க.
இது மாதிரிலாம் நமக்கு கிடைக்காது. 2வது பாயிண்ட் போவோம். குடும்பத்தினரை இழப்பதாகிய கசப்பு. மேலே பார்க்கலாம், டிஸ்பிளேல படிங்க. குடும்பத்தினரை இழப்பதாகிய கசப்பு. பைபிளை போட்டுக்குது. ரூத்தின் புஸ்தகம் எல்லாம் எடுத்துக்கொள்வோம். 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ரூத்தின் புஸ்தகம் 1:20. ரூத்து புஸ்தகம் 1:20. ரூத்து 1:20 வாசிக்கலாம். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். கனலமாக்கித ரூத்து 1:20 இருக்கலாம். பைபிள் வாசிங்க. கனால வாசிக்குமா? கருவேபேடிரி ಮಾರಾಯಿಂದ ಕರೆ ದುಃಖಪಡಿಸಿದ್ದಾರೆ. எல்லாம் கேட்கறாங்க, நெகோமி என்று சொல்றாங்க. நீ நெகோமி தானே? நீ பெத்லகேம் வந்து நீ மோவா போன பெண்ணு தானே? அவன் சொல்றாங்க, நீங்க நெகோமின்னு கூப்பிடாதீங்க, மாறாள் கூப்பிடுங்க, பேரை மாத்துங்கன்றான். மாறா என்றால் கசப்பு. அதான் அங்க மாறான்னு வாசிக்கிறோம். என்ன பேர் வச்சாங்களா? மாறான் பேர் வச்சாங்க. மாறாக்கு வந்த போது தண்ணி எப்படி இருந்துச்சான்? கசப்பா இருந்துச்சு. இங்க பாக்குறோம், மாறாள் என்று கூப்பிடுங்கள். என்ன கசப்பு என்று, என் வாழ்க்கை கசந்து இருக்கிறது. ஏன் கேட்கறாங்க? கணவன் போயிட்டாருங்க, பிள்ளைங்க போயிட்டாங்க, மூத்த பையன் அவனும் போயிட்டான், செத்துட்டாங்க. 2வது பையன் அவனு, 3 பேர் செத்துட்டாங்களா? போகும்போது 4 பேரா போறாங்க. பஞ்சம், பெத்லகேமில் பஞ்சம் சொல்லி போறாங்க. மோவா போறாங்க. அங்க போனாக்கா சில ஆண்டுகளிலே 3 பேரும் மறிச்சிடுறாங்க. அவங்க வீட்டுக்காரர் மறைக்கிறாரு. 1ஆம் அதிகாரம் 1, 2, 3, 5 வசனங்களை பார்க்கும் பொழுது, ரூத்தின் புஸ்தகம் 1-5 வசனங்களை பார்க்கும் பொழுது அவங்க வீட்டுக்காரர் மறைச்சிடுறா. அப்படி 2 பேருக்கு திருமணம் பண்றான் அந்த அம்மா. அந்த பசங்களை மறைச்சிடறாங்க. ஏன்னா மறைச்சாங்கன்னு அங்க போடப்படல. கேள்விப்படுறாங்க, பெத்லகேம் நல்லா இருக்குது, ஆசுதமா இருக்குது, செழிப்பா வந்துருச்சு, பஞ்சம் போயிடுச்சு, மக்கள் எல்லாம் வாழ்றாங்கன்னு தெரிஞ்சு அந்த அம்மா திரும்பி வருது பாருங்க. வரும்பொழுது கணவர் இல்லை, 2 பிள்ளைகள் இல்லை. ஒரு மருமகளமா நீ போறியம்மா கேட்கும் பொழுது, நீ போம்மா நல்லா வாழ்மான்னு போயிடுச்சு. ஒரு மருமகள் ரூத்தை கேட்கும் பொழுது, இல்லை நான் உன் கூட தான் வருவேன் வந்துருச்சு. இப்போ 2 பேர் தான் வராங்க. அப்ப எல்லாம் பார்க்கறாங்க, நீ நெகோமி தானே? வாசிங்க வசனம் 14, 20 வாசிங்க. 20. அதுக்கு அவள் 19 வாசிங்க. 19 வாசிங்க. அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு, பாத்தீங்களா, ஊரார் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு இவள் நகோமியா என்று பேசிக் கொண்டார்கள். பாத்தீங்களா, உடனே அந்த அம்மா சொல்லுது, அதற்கு அவள் நெகோமி என்று சொல்லாம மாறாள் என்று சொல்லுங்க. பாருங்க, ஊர்க்காரங்க பேர் மறக்கல பாருங்க. ஊர்க்காரங்க மறந்து இல்ல, 10 வருஷம் மேல ஆயிடுச்சு இந்த அம்மா போய், அதுக்கு மேல ஆயிடுச்சுங்க பாருங்க. வந்த அம்மா வரும்போது பேர் நம்ம நெகோமி தானே? அந்த அம்மா உடனே சொல்லுது, என்ன அப்படி சொல்லாதீங்க. ஏன்? 3 பேர் காலி, 3 பேர் இல்ல, அதனால எனக்கு கஷ்டம் வந்துருச்சு. வரும்போது என் புருஷன் கூட இல்ல, நான் போகும்போது என் புருஷன் இருந்தா, அப்படி வரும்போது என் பிள்ளை இல்ல, போகும்போது என் பிள்ளை இருந்துச்சா, 2 பிள்ளைங்க இருந்தாங்க, யாருமே இல்லை. அப்போ குடும்பத்தாரு இழக்கும் பொழுது கசப்பு வந்துடும். நேற்று கூட ஒரு சகோதரி வந்து அழுகுறாங்க, எங்கள் வீட்டுக்காரு இறந்துட்டாரு பாஸ்டர், எனக்கு அதே ஞாபகமாக இருக்குது. பிரிசில்லா வந்து அழுது ஜெபம் பண்ணுங்கன்னு, வீட்டில் இருக்க முடியல. பாஸ்டர் அம்மா எல்லாம் கவனித்து ஆறுதல் கொடுத்து ஜெபம், அம்மா ஆறுதல் பண்ணி நானும் அம்மா ஜெபம் பண்ணு. அந்த அம்மா அழுவுது. வேதனை பார்த்தீங்களா? இருக்கும்போது தெரிய மாட்டாங்க, இருக்கும்போது சண்டை போடுவோம், குறை சொல்லுவோம், கத்துவோம், எகுத்து பேசுவோம். போயிட்டு இப்படி தான் தெரியும் எவ்வளோ முக்கியம், எவ்வளோ நல்ல காரை செஞ்சாங்க, எவ்வளோ உதவியாக இருந்தாங்க, எவ்வளோ ஆறுதலாக இருந்தாங்க, எவ்வளோ நன்மையாக இருந்தாங்க தெரியும். ஆனால் இருக்கும்போது தெரியாது பாருங்க, சண்டை போடுவோம், இருக்கும் பொழுது கத்துவோம், ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி பேசுவோம், புரிஞ்சுக்கொள்ள மாட்டோம். நம்ம அப்படித்தான். எனக்கு சொல்லாதீங்க, போயிட்டாங்க 3 பேர். தேவனுடைய பிள்ளைகளே, கசப்பு வந்துருச்சு. என்ன வந்துச்சு? உசாரா இருங்க, அன்பா இருங்க, ஐக்கியமா இருங்க, பரிசுத்தமா இருங்க, உதவியா இருங்க, ஆறுதலா இருங்க, குடும்பத்தை கட்டி காப்பாத்துங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
ஹல்லேலூயா. கர்த்தர் இருக்கிறார், விசுவாசமாய் வாழுங்க. குடும்பத்தார் இல்ல காட்டினா கசப்பு வந்துடும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. மூணாவது பாயிண்ட் பார்க்கும் பொழுது மூட பிள்ளைகள் கசப்பானவர்கள். பைபிள் சொல்லுது மூட பிள்ளைகள். மூணாவது பாயிண்ட் மூடத்தனமான பிள்ளைகள். வாசிக்கலாம். நீதிமொழியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். என்னம்மா கிரிகிரி கரைக்கிறவா? கிரிகிரி கரைக்கிறவா? அழகா சொல்லுது பைபிள். வஸ்திரிமாசியமா நல்லா இருக்குது கேட்கறதுக்கு. தந்தைக்கு கிரிகிரி தாய்க்கு கரைக்கிறவா? என்னம்மா பிரீத்தியா? வாசிங்க தமிழ்ல 17:25. மூடபுத்திரன் பிதாவுக்கு சலிப்பு. அப்பாவுக்கு சலிப்பு உண்டாக்குமா? கேட்க மாட்டான். சின்ன வயசுல வளர்க்கும் போது 18 வயசு 20 வயசு அப்படி தாண்டும் பொழுது என்ன செய்ய மாட்டேன், நீ எப்போ சலிப்பு உண்டாக்குவான் பாருங்க. அடுத்து வாசிங்க. தன்னை பெற்றவர்களுக்கு கசப்பாயிடுவான். இல்ல ஒரு அம்மா வாடி போடின்றது, எகுத்து நிற்கிறது, அம்மாவை அடிக்க போகிறது, அம்மாவுக்கு கீழ்படுறதுல, அம்மா சொல்றதுல எதுவுமே அம்மாட்ட பேச மாட்டாங்க. லாஸ் ஆகிட்டு பிறகு அம்மாட்ட அழுவாங்க. ஓ நான் சித்தர்றம்மா ஏன்டா இப்படி லாஸ் ஆயிடுச்சு. பிள்ளைகள் மூடத்தனமான பிள்ளைகள். குடும்பத்தில் அப்பா அம்மா கசப்பு உண்டாக்கிடுவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கங்க. நீங்கள் உங்களெல்லாம் பேரண்ட்ஸ் இருந்தாக்கா மூட பிள்ளைகளாக இருக்காதீங்க. பைபிள் நம்மளுக்கு என்ன கொடுக்குது? தூக்கி பிடிங்க இப்படி எல்லாரும் பைபிளை எல்லாம் இப்படி பைபிள் படிக்கணும் பிள்ளைங்கிற அதான் பைபிள் படிக்கணும். பைபிள் ஞானத்தை கொடுக்குது. வார்த்தை இது. எல்லாம் கீழே வைப்போம்மா. கரலத்தை கத்திர மையப்படுத்தோம்மா. பிள்ளைகள்லாம் ஃபஸ்ட்டு எல்லாம் உட்கார வைக்கணும். சர்ச்சில் ஃபஸ்ட்டு கொண்டாந்து உட்கார வைக்கணும். ஃபங்க்ஷன் கூட்டின்னு போகிறது நிறுத்தணும். படிக்கிற பிள்ளைங்களை எப்போ பாரு பிள்ளைங்க ஃபங்க்ஷன் பண்ணால் கவலைதான். படிப்பு போயிடும், பக்தி போயிடும், ஒழுக்கம் போயிடும். ஃபஸ்ட்டு சர்ச்சில் உட்கார வச்சு பைபிள் கொடுத்து உட்கார வைக்கணும். பாருங்கள் எல்லாம் பைபிள் படித்து எழுதணும். என்ன பிரசங்கம்னு எழுதணும். ஒருவேளை இன்னைக்கு அவங்க படிக்கிற பசங்க புரியாமல் இருக்கலாம், ஒருவேளை அவங்களுக்கு யூஸ் ஆகாமல் இருக்கலாம், அவங்க வாக்கில் கசப்பு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பெருசாகும் பொழுது எங்கள் பாஸ்டர் ஒரு நாள் இந்த வசனம் சொன்னாரே, இது எங்கே இருக்கிறது, இது மாற்றிக்கணும்னு சொல்லி அவங்க என்ன வரும். இப்போ ஏபிசிடி சொல்லித்தராங்க, விட்டுறான் நான் வாழ்க்கையில் சொல்ல பார்க்கலாம். ஒரு மேக்ஸ் சொல்லித்தரான், மேக்ஸ் எப்படி போடுறாங்க கடைங்களுக்கு போகும் பொழுது. அதே மாதிரி தான் அந்த வசனம் கூட ஒரு நாள் நினச்சி பாப்பா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இந்த பிள்ளைகள் வசனம் சொல்லி கொடுத்த ஸ்கூலுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை சர்ச்சை கொடுக்கறது இல்லை. ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி கொண்டு போற அந்த டைமுக்கு கொண்டு போறத அந்த இதை சிஸ்டம் அந்த டைமுக்கு சர்ச்சை கொண்டு வர மாட்டாங்க பாருங்க பிள்ளைங்கள. சர்ச்சை தானே ஸ்கூல்ல பஸ் போயிடும் பாருங்க. சர்ச்சை பஸ் இல்லை பாருங்க, நீங்க தானே வர்றது. போலாம், பாட்டு பாட்டோம், பைபிள் படிக்கட்டும், சங்கீதம் படிக்கட்டும், போய் உட்காரலாம். உள்ள போய் பூந்து சந்தில் பூந்து எல்லாத்தையும் நெரிச்சின்னு போய் உட்காரலாம். உன் பிள்ளையா போப்பா, உள்ள போப்பா, உட்காரு, பூந்து போய் உட்காருப்பா. ஆனால் ஸ்கூலில் பண்ணுறீங்களா? ஏன்னா அதுக்குன்னே வாழ்றீங்க. ஏன் உடனே குளிக்க வச்சு சாக்ஸை மாட்டி, ஷூவை மாட்டி, பேக்கை மாட்டி, ட்ரெஸ்ஸை மாட்டி, தூக்கின்னு முத்தம் கொடுத்து கொஞ்சிக்கின்னு ஸ்நாக்ஸ் ரொப்பிட்டு என்ன மாட்டுது, சாப்பாடு ரொப்பிட்டு பேக்கை ரொப்பின்னு எல்லாம் வந்து நின்றுக்குறீங்க. பஸ் வரலையா. அந்த பயபக்தி எப்போ ஒரு நாள் சர்ச்சில் காட்டியிருக்கிறோமா? ஒரு நம்ம கொஞ்சம் மனசாட்சியோடு சொல்லுங்கள் பிரதர்ஸ். நீங்களாம் பிள்ளைங்களை வளர்க்குறீங்களே, அந்த ஆர்வத்தை எப்போயாவது வாரத்துக்கு ஒரு நாள் சபைக்கு நீங்கள் காட்டிருப்பீங்களா? அல்லேலூயா. பிள்ளைகளை மூடமாக வளர்க்கும் பொழுது உன் பிள்ளைங்க ஒரு நாள் உன் கசப்பாக மாறிடுவாங்க. இது பைபிள் சொல்லுது. யார் சொல்றதுங்க? பைபிள் சொல்லுது. பக்தியில் வளர்க்கணும். புத்தியில் ஸ்கூல் புத்தியில் மாத்திரம் வளர்த்துறீங்க, ஆனால் பக்தியை விட்டுறீங்க. பக்தியும் பிள்ளைகளுக்கு தேவை. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கைத்தட்டி கத்திர மையப்படுத்த. பக்தியும் பிள்ளைக்கு தேவை. புத்தி மாற்றம் ரெடி பண்ற, புத்தி மாற்றம் பணம் கட்டுற, புத்தி மாற்றம் எல்லாம் செய்ற, ஆனா பக்திக்கு விட்டுற பிள்ளைய. தூங்குடா, நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸுக்கு போயிட்டு வந்துடுறேன், நீ தூங்கு. இப்போ 5:30 மணி சர்வீஸ் வந்தீங்க பாருங்க, 5:30 மணிக்கு நீ ஏஞ்சிக்க முடியாதுடா. அதே ஊருக்கு போ, கல்யாணத்துக்கு போ, அம்மா நான் ரெடி ஆயிடுறேன் பாருங்க. 5:30 மணிக்கு நீ தூங்குப்பா, நீ தூங்கு. நான் சர்ச்சை முடிச்சுட்டு மட்டன் நேரம்
காலையில உனக்கு தோசை மட்டன் குழம்பு தரேன். வசனம் இல்லை, என்ன இல்லை? வசனம் இல்லை. பிள்ளைகள் வளர்த்தீங்களோ நாளும் பிள்ளைகள் மூடமாய் மாறுவார்கள். நீ சொல்றதை புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. உன் வேதனை புரியாது, உன் கஷ்டம் புரியாது, உன் வலி புரியாது உன் பிள்ளைகளுக்கு, உன் அன்பு புரியாது உன் பிள்ளைகளுக்கு, உன்னுடைய குடும்பத்தினுடைய பாரங்களும் புரியாது. நீ எவ்வளவு உழைக்கிற பிழைக்கிற எவ்வளவு வேதனைப்படுற உன் பிள்ளைகளுக்கு தெரியாது. பைபிள் சொல்லுது, வாசிங்க வசனது. முட புத்திரன் தன் பிதாவுக்கு சலிப்பும் தன்னை பெற்றோர்களுக்கு கசப்புமானவன். கசப்புமானவன். பிள்ளைங்களுக்கு பக்திக்கு ஃபர்ஸ்ட் இடம் கொடுங்க. ஸ்கூலுக்கும் சர்ச்சுக்கும் ஃபர்ஸ்ட் இடம் கொடுங்க. புத்தியும் முக்கியம், பக்தியும் முக்கியம். எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க. புத்தியும் முக்கியம், பக்தி முக்கியம். புத்தி அதிகமா கொடுத்துட்டு பக்தி விட்டுறாதீங்க, பக்தி கொடுத்துட்டு புத்தி விட்டுறாதீங்க. வராம சொல்லுங்க. 3 பாயிண்ட் பார்ப்போம். பாவத்தினால் வரும் கசப்பு. பாருங்க, பாவம் செய்யும் பொழுது கசப்பு வந்துடும். ஐயோ நான் இப்படி செஞ்சிட்டேனே, இப்படி அவசரப்பட்டேனே, வெக்கமா இருக்குது, ஒளிஞ்சு போறது. கேட்கும் பொழுது வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம், ரொம்ப அழகான வார்த்தை எடுத்து வாசிங்க. 3ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீதிமொழிகள் 5 ப்ரோவர்ஸ். பரஸ்திரியின் உதடுகள் தேன்கூடு போல ஒழுகும். தேன்கூட போல ஒழுகும். பாவம் பாருங்க, பரஸ்திரின்னு சொல்லப்படுகிறது. பரஸ்திரியின் உதடுகள் தேன்கூட்டை போல் ஒழுகும். அவள் வாய் எண்ணெயிலும் மதுரமாய் இருக்கும். 4வது, அவள் செய்கையின் முடிவு. ஓ, அவள் செய்கையின் முடிவு பேசும் பொழுது இனிமையா இருக்கும், ரொம்ப இனிமையா இருக்கும். பாருங்க, வாசிங்க பிரதர். அடுத்து, எட்டியை போல கசப்பு. அவள் செய்கையின் முடிவோ எட்டியை போல கசப்பும், இருபுறம் கருக்குள்ள பட்டயம் போல் கசப்பா இருக்குமா. விழுந்துட்ட கசப்பு, பாவத்துல விழுந்துட்ட கசப்பு வந்துடும். பேசும் பொழுது அழகா பேசுவாங்க. எனக்கு யாரும் இல்லை, எனக்கு உதவி பண்ணுங்க, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு பேசுவாங்க. அழக பொழிவாங்க, அன்பை பொழிவாங்க, வெண்ணெய் போல பேசுவாங்க. பைபிளத்தை சொல்லுது, வாசிங்க. பரஸ்திரியின் உதடுகள் தேனை போலவும் அவள் வாயில வெண்ணெய் போல இருக்குமா, மெதுவா இருக்குமா. வாசிங்க 14 வாசிங்க. 3 வாசிங்க. 5, உதடுகள் தேன் கூடு போல ஒழுகும். அவள் வாய் எண்ணெய், வெண்ணெய் எண்ணெய் ஒண்ணுதான், எண்ணெய் போல மெதுவா இருக்கும். பேசும் பொழுது விழுந்துட்ட முடிஞ்சு போச்சு, கசப்பு வந்துடும். முடிவோ கசப்பு. அல்ல பரிசுத்தமாய் வாழுங்க. எப்படி வாழுங்க? வாசிங்க. நீ பிரசங்கி 7ஆம் இன்னொரு வசனம் பாருங்க. பிரசங்கி 7:26 வாசிங்க. பிரசங்கி 7:26. பிரசங்கி 7:20. கன்னிகளும் வலைகளும் ஆகிய நெஞ்சம். பாத்தீங்களா, உள்ள கண்ணி இருக்கும், வலை இருக்கும். வலை உன்னை மாற்றத்துக்கு வெளியே வர முடியாது. வலைகள் இருக்கும், கண்ணி இருக்குமா. வாசிக்க. கயிறுகளும் ஆகிய ஸ்திரியானவள் சாவிலும் அதிக செத்துட்டா, சாவுல ஒரு கசப்பு வருது பாருங்க, அதுக்கெல்லாம் அதிக கசப்பான். எவ்வளவு பயங்கரமா இருக்குங்க வாசனம், பயங்கரமா இருக்குதுங்க. நினைச்சுக்கிற அழகா இருக்கிறாங்க, அன்பா பேசுறாங்க, பின்னாடி பார்க்கணும் கசப்பு. சாவிலும் அதிக கசப்பு, கொடியமானது பாவம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு வாழ்க்கை, அது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. உன் மனைவி பரிசுத்தமான ஒரு மனைவி, உண்மையுள்ள ஒரு மனைவி, அன்புள்ள ஒரு மனைவி. வாலிபர்கள் திருமணம் வாங்கப்பட்டும் பரிசுத்தமாய் வாழணும், உண்மையா வாழணும் ஆண்டவருக்கு. வலைகள் கன்னிகள் எப்பொழுது பாருங்க, கன்னிகளும் வலைகளும் ஆகிய நெஞ்சமும் கயிறுகளும் ஆகிய கைகளுடைய ஸ்திரியானவள் சாவிலும் அதிக கசப்பு. பெண்களுக்கு ஆண்களை நினைச்சுக்கணும், ஆண்களுக்கு பெண்களை நினைச்சு பார்த்துக்கணும். எப்படி வாழணும். போயிட்டோம்னா கசப்பு, வாழ்க்கை என்ன ஆயிடுமா, கசப்பா மாறிடும். தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுக்கு பைபிள் எவ்வளவு தெளிவாய் போதிக்குது பாருங்க. அதுல இருந்து வெளியே வரும்படியாக ஒரு வார்த்தை நம்மளுக்கு போதிக்கிறது. சத்தமா இன்னும் போதாதுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தமாய் வாழ்வது தான் கசப்பு இல்லாம வாழலாம். வராம சொல்லுங்க. நிறைய வசனம் சொல்லிக்கொண்டே போலாம்.
வசனம் சொல்கிறது அப்போஸ்தலர் 8:23 நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டுற காண்கிறேன் அப்படி. ரோமர் 3:14 அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நடந்திருக்கிறது சொல்லப்படுகிறது. பாவம் செய்தா கசப்பு சாபம் வருமா? எபிரேயர் 12:15 வாசிக்கிறோம், ஒருவனும் தேவனுடைய கிருபை எழுந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளை திரும்பி கலகம் உண்டாக்குறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு எச்சரிக்கையாருன்னு சொல்லப்படுகிறது. எபிரேயர் 12:15 வாசிக்கிறோம், கசப்பான காரியத்துக்கு போகாதீங்க, பாவ காரியத்துக்கு போகாதீங்கன்னு சொல்லி. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் என்ன பிரசங்கம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கன்க்ளூஷன் பண்ணுவோம். சொல்லுங்க, என்ன பிரசங்கம்? இருதயத்தின் கசப்பு. ஏன் கசப்பு உள்ள இருதயம் கசப்பாக மாறுது? திராட்சை செடி நல்லா தான் வச்சாரு, ஏன் திராட்சை கசப்பாக மாறுது? ஏன் வாழ்க்கை கசப்பாக மாறுது? கடின உழைப்பு, பணம் பணம் வேணும் வேணும், பத்தலை, போதும், கத்தர்காருன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்து நான் பார்க்குறோம், குடும்பத்தாரை இழப்பது. மூணாவது என்னதுங்க? மூட பிள்ளைகள். நாலாவது என்னங்க? பாவ வாழ்க்கை. பாவ வாழ்க்கை. குடியில் கத்துட்டோம், குடியை விட முடியாது. ஸ்மோக கத்துற ஸ்மோக்க விட முடியாது. வெத்தலை பார்க்காத வெத்தலை பார்க்க முடியாது. பான் பறக்க கத்துட்டா விட முடியாது. கவர்மெண்ட்டு சொல்லுது, தடை பண்ணுது. அப்போ பைபிள்னு எவ்வளோ தடை பண்ணணும்? பரிசுத்தமாக ஆலயத்தில் நம்ம எங்கே ஆலயத்தில் இருக்கிறோம்? நம்ம கைத்தட்டி கத்தணும், பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறோம். நம்ம பரிசுத்தமான தேவன். அல்ல, பாவத்தை கத்துக்காதீங்க, விடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க, விடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அசுத்தமான காரியங்கள் செயல்படாதீங்க. அல்லேலூயா. கன்க்ளூஷன் பண்ணுவோம். எபேசியர் 4:31 வாசித்து கன்க்ளூஷன் பண்ணுவோம். எபேசியர் 4:31 சகல விதமான எபேசியர் 4 சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் குக்கரலும் தூசணமும் மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க இன்னும் ராமே சொல்லுங்க, போயிடணும், விட்டு கசப்பு போயிடணும். சொல்லுங்க, ஆண்டவரே கசப்பு மாறட்டும். எல்லாம் சொல்லுங்க, கசப்பு, இந்த வார்த்தை கேட்டேன்ப்பா, கசப்பு என் வாழ்க்கையில் மாறட்டும். சொல்லுங்க, மகிழ்ச்சி வரட்டும். சொல்லுங்க, மகிழ்ச்சி களிப்பு வரட்டும் ஆண்டவரே, ஒரு சந்தோஷம் வரட்டும் ஆண்டவரே, வரட்டும். கேளுங்க, ஆண்டவரே இது இந்த காரியத்தை எதெல்லாம் நாங்கள் மாட்டிருக்கிறோமோ அல்லது மாட்டாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கும்படியா அந்த பிரசங்கம் இருக்குதுன்னு பிரசங்கம் காட்டிலும் எச்சரிக்கையா இருக்கதே பிரசங்கங்க. ஆண்டவரே ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.